ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ்4டி சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தீபாவளி பலகாரம் தாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ். ஓகே, இப்போ நம்ம அதிரசம் எப்படி நம்மளோட பாரம்பரிய ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா, நம்ம வெள்ளைப்பாகு காசிட்ருக்கோம். தேவையான அரிசி மாவும் எடுத்து வச்சாச்சு. அங்கே தண்ணியை வச்சுருக்கணும், வெள்ளைப்பாகோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு தான். இப்போ இந்த மாதிரி நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா வெல்லம் தீஞ்சிடக்கூடாது. ஓகேவா? அதுக்காக நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்னும் நம்ம மாவு போடுறதுக்கான கன்சிஸ்டன்சி வரல. மாவு போடுறதுக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நான் உங்களுக்கு மாவு போடுற கிளிப்பையும் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரெல்லாம் இதே மாதிரி பாவு எடுத்து அதுவும் அடுப்பில் அதிரசம் செய்வீங்கன்றதை சொல்லுங்கள். இப்போ மாவு நான் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது 2 ஆள் இருந்தால் தான் செய்ய முடியும். ஒரு ஆள் மாவு போடணும், ஒரு ஆள் பாகுக்கு கிண்டி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு விடாமல் நம்ம இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா பாவில் அந்த மாவு கட்டி கட்டி ஆகாத அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டணும். இப்போ நம்ம அதிரசம் சுடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோங்க. இப்போ நம்ம அதிரசம் சுட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளோட பாகு பாருங்கள், நல்லா இதுவாக இருக்குது. இது அடுத்த நாள் தான் அதிரசம் சுடணும். நம்மளோட அதிரசமும் சூப்பராக வந்துச்சு. எங்கள் அக்காவுக்கு தலை தீபாவளி, ஸோ நாங்கள் அதிரசம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் தலை தீபாவளினா வீட்லேயே பலகாரம் சொல்லுவீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி தீபாவளி டு ஆல்.